முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது. எனக்கு எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. திமுக பேசாமல் தினமும் காலையிலிருந்து எந்திரிச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில பேர் திமுகவின் கைக்கூலிகள் போல செயல்படுவது வருத்தத்தக்கது. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வந்தால் தான் பதிவு பண்றாரு. விஜய் விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் டெலிட் செய்யப்பட்டவங்க. கூட களத்துல திமுக மட்டும் தான் இருக்கு, அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல என்ன அரித்தமெட்டிக் அவங்க சொல்றாங்கன்னா சார் போட்டி. இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது. எனக்கு பெரிய கூட்டமாக இருக்குது சார். கூட்டம் இருந்தால் என்ன சார்? ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா சார்? நம்பிக்கையில் நானும் இப்போ அங்கே பாருங்கள், நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இது மாதிரியான ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனாக தான் அவர் காட்டிட்டு இருக்கிறாரு. அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்து. நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சின்னமே 1 மாதம் கூட ஆகலை. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலான்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்போதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தலில் நிற்கணும். அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? அவர் சும்மா இன்னைக்கு திமுகவை பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நயினாரை புகழ்ந்து பேசுவார். நயினாரிடம் அனுசரணையாக போவார். அப்பாவும் நயினாரிடம் அனுசரையாக போவார். இவர் திமுகவிடம் ரொம்ப அனுசரையாக இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில் இருந்துச்சு எங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்கள் தலைவர் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையிலேருந்து எந்திரிச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில பேர் திமுகவின் கைக்கூலிகள் போல செயல்படுவது வருத்தத்தக்கது.